லாபஸ்தானத்தில் 3 கிரகம், அதுல உச்ச கிரகம் குரு, உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு ஜீவனாதிபதி நீங்களே புதன், இந்த கூட்டணி லாபத்தில் அமர்ந்து 3 விதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இது நாள் வரை உங்களை காலி பண்ணினது யாரு அப்படின்னா கண்டச்சனி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன். இனிமேல் அந்த சாட்டன் காலி, இனிமேல் அவர் காலி. ஏன்னா அவர் குருவின் பார்வையில் நிறுத்து போகிறார், செயல் இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். இது என்ன மாதிரி பிளஸ் பாயிண்ட்னா, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, நல்ல டெனன்ட் வருவது, விற்கணும்னு நினைச்சா நல்ல விலைக்கு வித்து கடனை தீர்த்து வேற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்த ஒரே வீட்டுல இருந்தோம் சார், பேசிக்கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்வது. புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை, புத்திர பாக்கியத்துக்கு பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத கோயில் இல்ல சார், அந்த ஆசையே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ். புத்திர பாக்கியம் ஏற்படுவது, வெற்றி ஏற்படுவது, வாய்ப்புகள் ஏற்படுவது, தோல்வி தீர்வது, அவமானம் தீர்வது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம். நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடம் புதன் சுக்கிரன் கூட்டணி. அதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, புதன் என்ற கிரகத்திற்கு அது சொந்த வீடு. சொந்த வீட்டுல புதன் 10 யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடியது. அது 23 நாட்கள் இருக்கிறது. பிறகு இந்த கூட்டணியானது 11ஆம் வீட்டில். அப்போ 10ஆம் பாவத்தில் இருந்த குருவும் 11ஆம் வீட்டில், லாபஸ்தானத்தில் 3 கிரகம், அதுல உச்ச கிரகம் குரு, உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு ஜீவனாதிபதி நீங்களே புதன், இந்த கூட்டணி லாபத்தில் அமர்ந்து 3 விதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த 3 விதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் குரு, உங்களுடைய வீடு, இடம், வாகனம் குரு, என்ன ஒரு சுகஸ்தானாதிபதி, உங்க புத்திசாலித்தனம் புதன், உங்களுடைய ஜீவனாதிபதி புதன், உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன். இப்போ இந்த கூட்டணி லாபத்தில் வருகிறது அப்படிங்கிறது பிரமாதமான கூட்டணி. அது லாபத்துல வர்றது மட்டும் இல்லாமல், இது நாள் வரை உங்களை காலி பண்ணினது யாரு அப்படின்னா கண்டச்சனி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன். இனிமேல் அந்த சாட்டன் காலி, இனிமேல் அவர் காலி. ஏன்னா அவர் குருவின் பார்வையில் நிறுத்து போகிறார், செயல் இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். இது என்ன மாதிரி பிளஸ் பாயிண்ட்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேடில் விழுந்து, அது நழுவி ஒரு ஐஸ்கிரீம்ல போய் விழுந்து, அதுல இன்னொரு ஐஸ்கிரீம் சேர்ந்து அது அப்படியே நம்ம வாய்க்குள் வருவதற்கு உண்டான அமைப்பு. இது ஒரு ரொம்ப ரேரான கூட்டணி. ஏன்னா 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் சூரியன் திக்பலம், அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு வெளியே வருகிறார். 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது கட்டளை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருந்தது உங்களுடைய பாஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஒரு ஒர்க்கிங் ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வாய்ப்பு அந்த பாஸ் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை விட கூடுதல் வருமானம், வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, நல்ல டெனன்ட் வருவது, விற்கணும்னு நினைச்சா நல்ல விலைக்கு வித்து கடனை தீர்த்து வேற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வேலை கிடைக்காம
ஒரு லேபர் மாதிரி ஒரு எதுக்கு டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிடெக், எம்எஸ்சி, எம்டெக் எல்லாம் படிச்சுட்டு லேபரா இருக்கிறாரு சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஒயிட் காலர் ஜாப், ஒரு நல்ல வருமானம், கடன் தீருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளர இருந்த ஒரே வீட்டுல இருந்தோம் சார், பேசிக்கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீருவது, புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை, புத்திர பாக்கியத்துக்கு பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத கோயில் இல்ல சார், அந்த ஆசையே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ், புத்திர பாக்கியம் ஏற்படுவது, வெற்றி ஏற்படுவது, வாய்ப்புகள் ஏற்படுவது, தோல்வி தீருவது, அவமானம் தீருவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம், அதாவது அந்த கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், டாக்குமெண்ட் சிக்கல்னு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்வு, அப்பாவிற்கு குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி வரிசையா பிளஸ் பாயிண்ட், இந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடியது லாபம். லாபம் லாபம் 3 விதங்களில் லாபம். ஏன்னா லாபஸ்தானத்துல 3 கிரகம், அதுல ஒண்ணு மெயினா உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இந்த ஒரு ரேர் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். எல்லா பந்துமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு, நோ பால், வைடு பால், எக்ஸ்ட்ரா பால் அதுலயும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. ஓவர் டைம், ஓட்டி, எக்ஸ்ட்ரா டைம் இதெல்லாம் கிடைச்சா அதுலயும் உங்களுக்கு 6 தான் விழுகும். அதனால் இனிமேல் உங்களுடைய தோல்வி காலி, அவமானம் காலி, துக்கம் காலி. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பா கன்னிராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா கணவனால் லாபம். செவ்வாய் உங்களுக்கு பாக்கியத்துக்கு வருகிறது. கணவனால் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்களுக்கு சந்தோஷம், சமாதானம் ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் தொழில் கல்வி, கல்வியால் லாபம், ஆதாயம், வெற்றி, வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பரிகாரம் தேவையே இல்லை பிரதர். திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8ஆக வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுர் ராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.